சார், லஞ்ச ஒழிப்புத்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டில் அரசின் தலையீடு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளில் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதில் ஒரு தாமதம் ஏற்படுவதற்கு இந்த அரசியல் காரணங்கள் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமா அதுல அரசியல் காரணம் அப்படிங்கறத விட நான் என்ன சொல்லுவேன் என்றால், ஒரு சமரசம் செய்யக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குகள் எல்லாத்திலயுமே டெண்டர் முறைகேடு சம்பந்தமான வழக்குகள், இல்ல இப்போ உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அந்த வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல யார் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை தவிர வேறு யாரெல்லாம் மாட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் அதுல இருக்கிறாங்க எஃப்ஐஆர்ல. அப்ப இது போன்ற அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னும் போது, இன்ஃபேக்ட் அதுல ஒரு டெப்டி கமிஷனர் இருக்கிறாரு. அந்த டெப்டி கமிஷனருக்கு இன்று வரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்க்கல. சோ அது என்ன காரணம் அப்படின்னா, அப்ப சக ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக, இல்ல சீனியர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக திமுக அரசும் அதிமுக நடந்த ஊழல் மீது கூட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை. இது ஏனென்றால் அதே அதிகாரிகளை பயன்படுத்தி தான் இவர்களும் ஊழல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போல. அதனாலதான் அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இவர்கள் மிகப்பெரிய ஒரு தாமதத்தில் ஈடுபடுவதாக நான் பார்க்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, திமுக ஆட்சியில நடந்த ஊழல்கள், பல ஊழல்கள்ல நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு டிரான்ஸ்பார்மர் ஊழல்களாக இருக்கட்டும், டிரான்ஸ்பார்மர்ல 397 கோடி ரூபாய், கல்குவாரியில் நடந்த 700 கோடி ரூபாய் ஊழலாக இருக்கட்டும். சமீபத்துல கூட உங்களுக்கு நாளை ஞாபகம் இருக்கும், அண்ணா பல்கலைக்கழக போலி பேராசிரியர்கள் ஊழல் முறைகேடு. இந்த மாதிரி பல முறைகேடுகள் சம்பந்தமான ஊழல் சம்பந்தமான புகார்கள் கொடுத்திருக்கிறோம். கரூர் நெடுஞ்சாலைத்துறை, இதுல எதுலையுமே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை. பெரும்பாலான இந்த திமுக ஆட்சியில ஒரு புகார் கொடுத்தோம்னா அந்த பெட்டிஷனையே அரசாங்கத்துக்கு அனுப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்களா பார்த்து சொல்லுங்க, நாங்க இதுல விசாரணை ஆரம்பிக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கறது நீங்களா பார்த்து சொல்லுங்க, முழு பெட்டிஷனையுமே அரசாங்கத்துக்கு அனுப்பிடுறாங்க. சோ அதனால திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு அரசியல். திமுக ஆட்சி, அவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுலதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் பார்க்கிறேன். அது கண்டிப்பாக அரசியல். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் மீது ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அதுல மிக முக்கியமாக அந்த அதிகாரிகள் ஊழல் செய்திருக்கிறார், அந்த அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய வரையில திமுக இறங்கி இருக்கிறாங்க, ஒரு சமரசம் செய்கிறாங்க. அதனால அந்த சமரசம் செய்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதிகாரிகள் மட்டுமில்ல, அந்த நிறுவனங்கள் கூட, அந்த பிஎஸ்டி எம்பையர் நிறுவனம் கூட அந்த கூட நடவடிக்கை எடுக்கலையே இன்னும். ஆமா, பிஎஸ்டி எம்பையராக இருக்கட்டும், கேபி பார்க்கல, கிறிஸ்டி, அது போன்ற நிறுவனங்களோடையும் இவர்கள் சமரசம் செய்வதாக பார்க்கிற. கிறிஸ்டி எல்லாம் அவ்வளவு ஆதாரங்கள் இருந்து கூட பிளாக் லிஸ்ட் பண்ணல. பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்று வரை அவர்களுக்கு அந்த பின்டெக் அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் கொடுக்கப்படுது. கிறிஸ்டி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கூட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான டெண்டர்கள் எல்லாம் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்போ தெளிவாக இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் அந்த நிறுவனங்களோடையும் சமரசம் செய்வது, அந்த ஊழல் அதிகாரிகளோடையும் சமரசம் செய்வது, இது போன்ற வேலையில ஈடுபட்டிருப்பதால் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எந்த விதமான தன்னிச்சை தன்மையும் இல்லாமல், அவர்களுடைய செயல்பாடுகள்ல தன்னிச்சை தன்மை வழங்கப்படாமல் அவர்கள் தத்தளித்து வருவதாக நான் பார்க்கிறேன். அதனாலதான் நான் ஒரு வாட்டி உச்ச நீதிமன்றம் சிபிஐ பார்த்து சொன்னாங்க, சிபிஐ கேஜ்டு பேரட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் இன்று நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. இட்ஸ் கேஜ்டு பேரட், ஒரு கூண்டு கிளியாகத்தான் அது லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டு வருவதாக நாம பார்க்கிறோம்.